உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? திராவிடம் என்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கும், அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும், அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான். ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார், தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க சொல்ற எவனும் தமிழர்களுக்காக போராட முன்வரவில்லையே. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்கிற அந்த மாமனிதரை, மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும், அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடியவர்கள், இலக்கிய தலங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும். வீம்புக்கு வரட்டுவாதம் செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியார் என்கிற அடையாளம் தான் உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பீகாரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு சுயமரியாதை குறித்த விவாதம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் என்கிற இடத்தில் நடைபெறுகிற ஒரு பொருளாதார மாநாட்டில் பேசிய கனடிய பிரதமர் சுயமரியாதை தான் மனிதனுக்கு முதன்மையானது என்று பேசியிருக்கிறார் என்றால் அங்கே பெரியார் எதிரொலிக்கிறார். அரசியல் களத்தில் சுயமரியாதையை ஒரு பேசுவிடும் பொருளாக்கியவர், ஒரு விவாதத்திற்குரிய கோட்பாடாக மாற்றியவர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற இந்த சொற்றொடரை அரசியல் அரங்கில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். தோழர்களே, திராவிடம் என்பதை வெறும் மொழி அடையாளமாகவோ நிலப்பரப்பு என்கிற அடையாளமாகவோ தந்தை பெரியார் பார்க்கவில்லை. அது மதராஸ் மாகாணமாக இருந்த காலம். பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்தபோது மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் பிராவின்ஸ், யுனைடெட் பிராவின்ஸ், இப்படி இந்தியாவில் பல மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் இருந்தன. அதுதான் பிரிட்டிஷ் இந்தியா. திருவாங்கூர் சமஸ்தானம் அது சமஷ்டி, அது தனி ஆட்சி நிர்வாகத்தை கொண்டது. ஹைதராபாத் நிஜாம் தனி ஆட்சி நிர்வாகம் கொண்டது. மைசூர் மகாராஜா தனி ஆட்சி, அது ஒரு சமஸ்தானம். இதுபோல் எண்ணற்ற பல சமஸ்தானங்கள் இந்தியாவிலே உண்டு. ஜம்மு காஷ்மீரில் சமஸ்தானங்கள் இருந்தன, நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தன. அவையெல்லாம் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்டவை அல்ல. அப்படிப்பட்ட மாகாணங்களில் ஒன்றுதான் மதராஸ் மாகாணம். அந்த மதராஸ் மாகாணத்திற்குள் அப்போது ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்த மக்கள் தெலுங்கு பேசினார்கள், மலையாளம் பேசினார்கள், தமிழ் பேசினார்கள், கன்னடம் பேசினார்கள். ஆகவே அவர்கள் ஒரே நிலப்பரப்புக்குள்ளே இருந்ததனால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் அவர்களால் பங்கேற்க முடிந்தது, பங்களிப்பு செய்ய முடிந்தது. நாடு மொழி அடிப்படையிலே பிரிந்த பிறகு யாரும் இங்கே தெலுங்கர்கள் குடியேறவில்லை. மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு மலையாளிகள் இங்கே குடியேறிவிடவில்லை. இன்றைக்கு வட இந்தியர்கள் குடியேறுகிறார்கள்.
தொழிலாளர்கள் என்கிற பெயரில் இங்கே வந்து அமர்கிறார்கள். மார்வாடிகள் இந்த விடுதலைக்கு பிறகு பல பேர் வந்திருக்கிறார்கள். மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு பல பேர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இது வேறு. ஆனால் மதராஸ் மாகாணமாக இருந்த போதே இந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த பகுதிகள் பிறகு ஆந்திராவாக, அதன் பிறகு முதலில் பிரிந்தது ஆந்திரா தான். மொழி அடிப்படையிலே ஒரு மாநிலம் உருவானது ஆந்திரா. அதன் பிறகுதான் கர்நாடகம், அதன் பிறகுதான் கேரளம். இப்படி மாநிலங்கள் பிரிந்தன. இந்த மாநிலங்கள் பிரிந்து போன எச்சம்தான் திரும்ப சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இதுக்கு பழைய பேரு சென்னை மாகாணம் தான். வட இந்தியாவுக்கு போனால், டெல்லிக்கு போனால் மதராசி என்று சொன்னால் சென்னையிலிருந்து வந்தவர் என்று பொருள் அல்ல. இந்த பெரிய மாகாண பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஆந்திரனையும் குறிக்கும், அதாவது தெலுங்கனையும் குறிக்கும், கன்னடனையும் குறிக்கும், மலையாளியையும் குறிக்கும், தமிழனையும் குறிக்கும். மதராசினா, மதராசி என்கிற சொல் இத்தனை பேரையும் குறிக்கிற சொல். இவர்கள் பிரிந்து போன பிறகு எஞ்சிய பெயர் சென்னை மாகாணம் என்பது. ஆகவே அதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்தன. அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரபூர்வமாக, சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது வரலாறு. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை. அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவரும் தெலுங்கு முதலியாராம். ஏன்னா அவங்க அம்மா பேரு பங்காரு அம்மையாராம். பங்காருனாக்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் பேர் வைப்பாங்க. பங்காருனா தங்கம்னு அர்த்தம். தமிழ்ல தங்கம், தெலுங்குல பங்காரு. கலைஞர் ஆந்திராவில் இருந்து அங்க முன்னோர்கள் வந்தாங்களாம். இந்த திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும், தமிழ் ஈழத்திற்காகவும், விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்டப்பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் தோழமை கழகம். அப்பதான் அவரை சந்திச்சேன். முதல்ல அண்ணன் வைகோ வீட்டில் தான் சந்திச்சேன். கோவைக்கு ராமகிருஷ்ணன் இவ்வளவு உயர்ந்தால் இவ்வளவு நெடு வளர்ந்திருக்கிறாரு. நாங்கள் ஸ்டூடெண்டா போயிருந்தப்பா கையை பிடிச்சி ஒரு வெளியே வரும்போது கையை பிடிச்சி வணக்கம் சொல்லிட்டு, நான் அது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவன் அண்ணன் வைகோவை பார்க்கறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்த சந்திப்பு இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. 1987 அவர் அங்க எம்பி தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும் போது விடுதலை புலிகள் தோழமை கழகம் சார்பில் 2-3 வண்டியில அந்த விடுதலை புலிகள் உடுப்போட, எப்படி புலிகள் அங்க உடுப்பு உடுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி மிலிட்டரி உடை, அந்த உடையோட அவருக்கு தேர்தல் பணி செய்தார்கள். நான் அங்க இருந்தேன். இப்போ அந்த வைகோ எம்பி தேர்தலில் போட்டியிட்டப்போ, லோக்சபா தேர்தலில், அந்த நாட்களில் இவர் சந்தித்த நெருக்கடிகள் இவர்கள் யாராவது சந்தித்தது உண்டா? இன்னைக்கு யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான். ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை காலை உதறிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் கையை காலை உதறிட்டு அடித்தொண்டையால காட்டு கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசுறான், எவனோ பேசுறான், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அவருக்கு என்ன தேவை வந்தது? தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று, தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று. அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அம்பேத்கரை போய் பார்த்தா இங்க இருக்கிற தலித்துகள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா போய் அம்பேத்கரை பார்த்தாரு? நேரடியா போய் சந்தித்தார். மியான்மருக்கு வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பர்மா. அவர் எடுத்த முடிவுகளுக்கு அவ்வப்போது இங்கிருந்து பாராட்டுகளை தெரிவித்தவர் தந்தை பெரியார். அவர் மதம் மாறும்போது நீங்களும் வாங்க மதம் மாறுவோம் சொன்னார். அம்பேத்கர் அழைப்பு விடுத்தார்.
இல்ல நீங்க போங்க, நான் வெளியே வந்துட்டேன்னா இந்த பசங்களை பேச முடியாது, சண்டை போட முடியாது, இவங்களை எதிர்த்து என்னால குரல் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார்.